பெரியார் மண் இது அப்படின்னு சொல்லி என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. பெரியாரே மண்ணு தானாமே அப்படின்னு நான் சொன்னேன். அங்கிருந்த ஒரு 10 பேருக்கு மேல, ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான். இதெல்லாம் இவங்களுக்கு சொன்னா கூட புரியுறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நண்பருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன். இல்ல பெரியார் என்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டு இந்த நாட்டையே பெரியார் மண் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்லும்போது, அவருக்கு என்ன பண்ணாருன்னு சொல்ல தெரியல. பெரியார் நெறைய செஞ்சுக்கிறாருங்க அப்படி சொன்னாரு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னு சொன்னேன். இல்லங்க அவரெல்லாம் நெறைய செஞ்சுக்கிறாரு. அவருனால தான் நெறைய நல்லது நடந்துச்சுன்னு சொன்னாரு. இல்லங்க ஏதாவது ஒண்ணு அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு சொல்ல தெரியல. சில பேராவது அ ஜாதிய ஒழிச்சுட்டாரு. பெண்களுக்கான குற்றங்களை எதிர்த்து போராடினாரு அப்படின்ற ஒரு உருட்டையாவது உருட்டுவாங்க. இவரால அதையுமே சொல்ல தெரியல. இத பக்கத்துல இருந்த நண்பர்கள்லாம், இல்லங்க இந்த மாதிரி இவங்களெல்லாம் கேட்டாதாங்க சரியா இருக்கும். ஒண்ணுமே பண்ணாத ஆள, இல்ல எதுவுமே செய்யாதவர சும்மா அந்த எல்லாருமே அவரால தான், அவரால தான்ற ஒரு பொய்ய பரப்புறாங்கன்றத ஆதரவ குடுத்தாங்க. ஏன் இத பதிவு பண்றேன்னா, மக்கள் விழித்துக் கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லது, கெட்டது, சரி, தவற புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லதுக்கு ஆதரவு குடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு மாற்றத்திற்கான அடுத்தபடியா நான் உணர்றேன். இது தொடர்ந்து நடக்கும். மக்கள் விழிப்போடு இருக்கக்கூடிய அல்லது விழிப்படையக்கூடிய சூழ்நிலைகள் நடந்துட்டே இருக்குது.